டிஆர் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைசஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படி படுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பைனில் ரொம்ப ஆர்ச் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்க பார்க்குறோம். இப்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே காலை ஸ்லைட் பண்ணுறோம். ஒரு காலாக ஸ்லோலி அண்ட் இன்ஹேல் பண்ணிக்கிட்டு உள்ளே வரும். இந்த எக்ஸேல் இன்ஹேலேஷன் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு சும்மா அப்படி டவுன் அப் பண்ணாமல் கீழே போகிறீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி எதுவும் பண்ணாமல் மைண்ட்ஃபுல்லாக எக்ஸேல் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது உங்கள் வயிறை நல்லா உள்ளே இழுத்துக்கும். இன்ஹேல் பண்ணும்போது ரிலாக்ஸாக விடுறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது நல்ல வெளியே எவ்வளோ முடியுதோ உள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். எக்ஸேல் அண்ட் லெக் டவுன், இன்ஹேல் அண்ட் லெக். அடுத்த எக்ஸசைஸ் நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் க்ளூட் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். அகெயின் ஒரு தடவை நார்மலாக இன்ஹேல் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸேல் பண்ணிகிட்டே லிஃப்ட் யுவர் பட். இப்போ அப்படி அப். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ள. வெரி குட். ஸோ அவங்க ஆல்ரெடி முதல்ல இருந்தே எக்ஸசைஸ் பண்ண பாடின்றனால அவங்களால எவ்வளோ நல்லா பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அண்ட் ஹோல்ட் ஃபார் 5 counts அண்ட் ஸ்லோலி ரிலாக்ஸ். இன்ஹேல் அண்ட் டவுன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் இப்படி கேட் அண்ட் கவ் பொசிஷனில் இருந்து பேர்ட் டாக் ஆல்டர்னேட் கையும் காலும் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது எக்ஸேல், ஸ்ட்ரெச், வெரி குட். ஸ்லோலி இன்ஹேல் அண்ட் டவுன். லாஸ்ட் டைம் எக்ஸேல் பண்ணும்போது வயிறை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கிறோம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோலி வயிறை ரிலாக்ஸாக விட்டுட்டு ரிலாக்ஸ். உங்களுக்கும் டிஆர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த டிஆர் ஃப்ரெண்ட்லி எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதை பொறுத்து உங்களோட அந்த ஹீலிங் டைம், க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது மாறும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இடையில மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எது வேணாலும் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.